ओम श्री गुरुभ्यो नमः वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு. இந்த வீடியோ பதிவு மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசி வாயிலாக, சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒன்றும் குறையில்லை அப்படிங்கிறாங்க. அது நம்ம மார்ஸ் மீடியா நிறுவனர் திரு சக்திவேல் அவர்களுக்கும் கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. குருஜி சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. சரிங்க, நீங்கள் குருஜியை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் ஆறுதல் சொல்லியிருக்கார். என்கிட்ட ஒரு நாள் பேசும்போது, குருஜி இந்த மாதிரி எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்களே, என்ன இந்த மாதிரி பிரச்சனை, அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெளிவான ஒரு இது எடுங்களேன் அப்படின்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டாக ஒரு பதிவு நான் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களோட மெயினான ஆக்டிவிட்டீஸ் தான் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு பிரச்சனைகளையும் கொடுத்துட்ருக்கு. சில பேருக்கு நல்லது, சில பேருக்கு சுமார் அப்படின்னு. பட் கோச்சாரம் அப்படின்னாலே ஒரு 30% நல்லபடியாக இருக்கும். தசாபுக்தி தான் மெயின். நமக்கு நம்மளோட ஆரம்பத்திலே தசாபுக்தி தான் என்ன ஏதுன்னு. அடுத்தது கோச்சாரம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த வகையில் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தின்படி குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், சனீஸ்வர பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் இருக்கார், மீனராசியில் ராகு பகவான், கன்னி ராசியில் கேது பகவான். இந்த 4 கிரகங்கள் தான் அற்புதமாக இந்த உலகத்தை ஆட்டி படைச்சுன்னு இருக்கு. மற்ற கிரகங்கள் சுக்கிரன், புதன் இதெல்லாம் அந்தந்த மாதத்துக்கு மாறிண்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு 5, 7, 9 3 பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை கம்பல்சரி, ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவார், நேர் பார்வை. இந்த குரு பகவானுக்கு 5, 7, 9 5ஆம் இடமாகிய கன்னிராசியை பார்க்குறார். அடுத்தது விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். மகர ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். ராகு கேது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை தான். அந்த ராகு கேதுவை பார்ப்பார், கேது ராகுவை பார்ப்பார். ஏன்னா 2 பேரும் ஒன்று தான், தலை வால், அவ்வளோதான். அடுத்தபடியே இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3 பார்வை, 3, 7, 10. இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப அற்புதமான பார்வையை கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படின்னா, குரு அப்படிங்கும்போது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்மளோட குழந்தைகள் ஸ்தானம். அடுத்தது 7 மனைவி, அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தாலே தகப்பனார், அதாவது தகப்பனார்னால் தாயாரும் வந்துடுவார், தகப்பனார், அடுத்தது குழந்தைகள், மனைவி, இதெல்லாம் உண்டு. அந்த வகையில் 5ஆம் இடம் குழந்தைகள், 7ஆம் பார்வை களத்திரஸ்தானம், அற்புதம். அடுத்தது 9 பாக்கியஸ்தானம், அனுபவிக்கிறது. ஸோ இந்த குருவுக்கு சுப பார்வையாக இந்த 3ஐயும் கிடச்சிது. சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறது, ஏன்னா இருள் கிரகம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் நன்மைகளை மட்டும்தான் செய்வார், ஒரு பாடங்களை கொடுப்பார், யாரையும் கவுத்து குட்டிச்சவராக்க மாட்டார். பாடங்கள், நம்ம செய்கிற பலாபலன்கள் நமக்கு திரும்பி வரும். பகவத்கீதையிலே அதானே சொல்கிறார், நீ பிரதிபலனை எதிர்பார்க்காத, உன் கடமையை செய், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் கடமையை செஞ்சு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இருந்தாலே பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த சனீஸ்வர பகவானோட பார்வை பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3 அப்படின்னா என்ன, முயற்சி. உங்களோட முயற்சிகளை முட்டுக்கட்ட போடுவார். நீ அதை மீறி வரணும், நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நீ இறங்கு, வெற்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா அவருக்கும் 7ஆம் பார்வை உண்டு. எல்லாருக்குமே 7. எல்லாருக்கும் பார்த்திங்கனாலே வாழ்க்கை துணை வந்தோன்னே தான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. திருமணம் வரைக்கும் திருமணம் ஆகலையே நினச்சிட்டு இருப்பாங்க. திருமணம் ஆனோன்னா அடடா ஆயிடுத்தேன்னு நினைப்பாங்க. இந்த லட்டு சாப்பிட்றவங்க மாதிரி தான், லட்டு சாப்பிடாத வரைக்கும் சாப்பிட்லேன்னு ஏக்கம் இருக்கும். லட்டு சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தானே அந்த லட்டு அப்படின்னு ஆகிடும். அந்த மாதிரி 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு, சனி பகவானுக்கும் உண்டு. சார் ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீவனம், 10ஆம் இடத்தை பார்க்குறார். எதுக்கு, அந்த இடத்த நீ சரி பண்ணிக்கோ. நல்லா கவனிங்க, அந்த இடத்த
நீ இந்த கர்மாவை இந்த தொழிலை பண்ணி நீ விருத்தி அடைஞ்சு இந்த ஆத்மாவை இங்கே முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்புகிறார் பூமிக்கு. அப்போ இந்த 10ஆம் இடத்தை நீ வலுவாக வச்சுக்கோ, நல்லபடியாக கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வருவார். ஸோ 3, 7, 10 இந்த சனீஸ்வர பகவானுக்கு. இந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறார், 10ஆம் பார்வையாக உங்களுக்கு பார்த்திங்கனாக்க விருச்சிக ராசியை பார்க்குறார். இதுதான் சிச்சுவேஷன். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் மேஷ ராசியிலேருந்து சரி, ரிஷப ராசி சரி, மிதுன ராசி சரி, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன பிரச்சனைகள் எப்படி எப்படி அதை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் தினப்பலனுக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறீங்க, அதை இன்னும் பூஸ்டப் பண்ணுங்கள். நிறையா எதனா ஐடியாஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், நாங்கள் எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே சமயம் நீங்கள் எல்லாருமே நன்னா இருக்கணும், அதுதான் எங்களோட ஆவல் அதான். எப்படின்னா நீங்கள் நன்னா இருக்கணும், உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீரணும். சரியா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லபடியாக எல்லா விதமும் வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அற்புதமான ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ராசி கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் அப்படின்னாலே 12 கட்டங்கள் உங்களுக்கே தெரியும். 12 ராசிகள், 12 கட்டங்கள். இந்த ஒவ்வொரு கட்டங்கள்லையும் என்னென்ன கிரகங்கள் இருக்குது, என்ன ஏது, எந்தெந்த இடத்துல கிரகங்களோட பார்வைகள் இருக்குது. அதாவது குரு பகவான் 5, 7, 9 கன்னி ராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார், மகர ராசியை பார்க்குறார். அதேமாதிரி சனீஸ்வர பகவான் உங்களோட மேஷ ராசியை பார்க்குறார், அடுத்து சிம்ம ராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார். 3, 7, 10 ஆக ராகு கேது அப்படியே சமசப்தமாக பார்வை பார்த்துக்கிறாங்க. இந்த 4 கிரகங்களோட ஸ்தான பலம், 4 கிரகங்களோட பார்வை பலம் தான். இதில் ராகு கேது பெரிய அளவில் கிடையாது, ஏன்னா சமசப்தமங்கிறதுனால ஒரே பார்வை தான். இந்த 2 கிரகங்களுக்கு மட்டும்தான். குரு பகவானுக்கு 5, 7, 9, சனீஸ்வர பகவானுக்கு 3, 7, 10. அப்போ இந்த 12 இடத்துல எங்கெங்கெல்லாம் விழுறது, எப்படி எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இல்லையோ அந்த இடத்த நம்ம ஆக்குப்பை நம்ம பண்ணிக்கணும். இப்போ சாதாரணமாக எல்லாமே அப்படி தானே சார். ஒரு புறம்போக்குன்னு சொல்லுவாங்க, திட்டில் ஒரு இடம் சொல்லுவாங்க புறம்போக்கு இடம்னு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே காலி மனம் இருக்கும், அது நிறைய பேர் உபயோகப்படுத்தாமல் இருந்திருக்கும். திடீர்னு ஒருத்தர் போய் அங்கே குடிசையை போட்டு ஆக்குப்பை பண்ணுவார், பண்ணிவிட்டு இபி கனெக்ஷன் கொடுப்பார், அடுத்தது மெட்ரோ வாட்டர், இப்படி ஒன்று ஒன்றா கொடுத்து அதை பட்டாவே போட்டுருவார். அந்த மாதிரி எந்த இடம் காலியாக இருக்கோ, எந்த கிரகங்கள் இல்லையோ அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக எந்தெந்த கிரகங்களோட சுப பார்வை அதை சந்தோஷமாக எடுத்துக்கணும், அசுப பார்வையை நம்ம அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக எடுக்கணும். அப்போ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அற்புதமாக நடக்கும். சரி, இப்போ உங்களோட ராசி, நிறைய விருச்சிக ராசி என்பவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்க, இன்னும் நல்லபடியாக ஆகலை சார் அப்படின்னு. கண்டிப்பாக, ஏன்னா இந்த ராசியை குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக பார்த்துட்டுருக்கார். பெரிய விஷயம், பெரிய பாக்கியம். ஆஹான்னு சொல்கிறதுக்குள்ளேயும் இன்னொன்று அங்கே ஒரு கமா இருக்குது. என்னென்னா, சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக அங்கே பார்க்குறாரு. ஸோ உடல் ஆரோக்கியம், உங்களுக்கு வியாதியே கிடையாது, ஆனால் வியாதி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங், அதனாலேயே உங்களுக்கு உடம்பு கெட்டு போகிறது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? நீங்கள் தெளிவான ஒரு மனநிலைக்கு நீங்கள் தான் வரணும். ஒரு ஜோதிடரோ மருத்துவரோ வர முடியாது இந்த இடத்துல. மருத்துவர் உங்களை டயக்னைஸ் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ விட்டமின் டேப்லெட் எழுதி கொடுப்பார், ஏன்னா வந்ததுக்கு. அதுமாதிரி ஜோதிடர் என்ன சொல்கிறது, இந்த பரிகாரம் பண்ணுங்கோம்பர், அவ்வளோதான். அதுக்காக ஜோதிடர் உங்களுக்காக மாத்திரை சாப்பிட முடியாது, மருத்துவர் உங்களுக்காக பரிகாரம் பண்ண முடியாது. சரியா? அப்போ நீங்கள் உங்களை அப்படியே நீங்கள் டயக்னைஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நல்லது. அடுத்தது, உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை, பார்க்கலை, பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தனவரவு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது, வாக்குறுதிகளையும் கொடுக்குறீங்க, குடும்பத்துக்கு தேவையான இதெல்லாம் பண்ணிக்கிறீங்க. அடுத்து சகாயஸ்தானம், 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. சூப்பர். இந்த இடத்துல அதான் சொல்கிறேன், இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். முயற்சிகளை முன்னேற்ற வைக்கணும், முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும். புரியுதா? நீங்கள் தான் முயற்சிகளை மேற்கொள்ளணும்.
அப்போ அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் குருவின் 9ஆம் பார்வையால். அடுத்தது சுகஸ்தானம். இங்கே கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா சுகம்ங்கிறது என்னென்னா தாயார் ஸ்தானம், எல்லாமே கல்வி ஸ்தானம், படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கல்வி அப்படி இப்படி இருக்கும். ஏன்னா சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல சுகாதிபதி வக்ரகதியில் இருக்கார். அதாவது அர்த்தாஷ்டம சனி ஓடின்னு இருக்கு. ஆனால் வக்ரத்தில் இருக்கிறனால பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். சரி, அடுத்து பஞ்சமஸ்தானத்தில் ராகு குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார். பிரம்மாண்டமான குழப்பம், சும்மா இல்லை இது இல்லை, குழப்பத்தை பயங்கரமாக கொடுத்துட்டுருக்கார். ஏன்னா 5ஆம் இடம்ங்கும்போதே மனசு அப்படியே இதாகின்னு இருக்கு. குழந்தைகள் மூலமாக குழப்பம், இப்படி ஏதோ ஒன்று. அடுத்தது பகைருணர் ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படிங்கும்போது அங்கே ஒரு நல்ல கிரகம் இருந்தது, இல்லை ஒரு இந்த கிரகம் இருந்தது. சனீஸ்வர பகவான் இருந்தாலும் ரொம்ப விசேஷம். ஆனால் இந்த 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் தனது 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 3ஆம் பார்வைங்கும்போதே உத்தியோகத்தில் உங்களுக்கு நெருக்கடிகள் வரும். ஏன் அப்படின்னா உங்களோட வாய், நீங்கள் எதையாவது ஒன்று பேச அதை எதையாவது ஒன்று புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உத்தியோகத்துக்கு ஆப்பு வைப்பாங்க, உங்களை கல்ட்டாக கொடுப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு டெர்மினேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா உங்களை அப்படியே வேறு இடத்துக்கு மாற்றுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதனால் என்ன பண்ணணும், இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உஷாராக இருக்கணும், அவ்வளோதான். அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே சாமி ஒன்றுமே இல்லைங்கிறீங்க, அப்புறம் கவனமாக இருக்கும். கவனம் அப்படிங்கிறது என்னென்னா எப்போவுமே ஒன்றும் இல்லைங்கும்போது தான் நமக்கு என்ஜாய்மெண்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு 70 வயசு முதியவரெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு சுகர் இல்லை, ஸோ நான் எவ்வளோ வேணாலும் ஸ்வீட் சாப்பிட்லாம், செய்யலாமா? வயசுன்னு ஒன்று இருக்குல்ல, 70 ஆயிடுச்சுல்ல, உடம்பை கவனிச்சுக்கணும்ல. டாக்டரும் சொல்லுவார், எல்லாருமே சொல்லுவார், உடம்பை கவனிச்சுக்கோங்கன்னு. ஏன்னா வயது ஏற ஏற பக்குவம் வரணும், அனுபவம் வரணும். அதான் அப்போ இந்த உடம்பை கவனிச்சுக்கங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா களத்திரஸ்தானம் 7ஆம் இடத்துல குரு இருக்கார். இவர் தான் உங்களை சந்தோஷப்படுத்தின்னு இருக்கார். புரியுறதா? சந்தோஷப்படுத்தின்னு இருக்கார். அதேமாரி வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்காங்க. ஆணாக இருந்தால் பெண்ணாகவும், பெண்ணாக இருந்தால் ஆணாகவும், அவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை ப்ளஸ்ஸாக எடுத்துக்கோங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் அனுகூலமாக இருக்காங்க. அஷ்டம ராசியில் எந்த கிரகமும் இல்லை. அதுதான் நான் சொன்னேன், 8ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகங்களோட பார்வையும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒன்றுமே இல்லைங்கிறத ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கனாலே ஒன்றுமே இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று இருக்குன்னா ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? அதனால் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க, பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க. அடுத்தது பாக்கியஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை. ஸோ பாக்கியங்களை அனுபவிக்கிறதுக்காகவே இருக்கீங்க, அனுபவிச்சுட்டு போங்க. நான் என்ன சொன்னேன், எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இல்லையோ அந்தந்த இடத்துக்கு உண்டான காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம புத்திசாலித்தனமாக உபயோகப்படுத்திக்கணும். அடுத்தது ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் 7ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்கார். நிறைய பேருக்கு உத்தியோகம் மாறுதல் கிடைச்சதா இல்லையா? அதேமாரி நிறைய பேருக்கு வேலை போச்சு, வேறு வேலை ட்ரை பண்ணிங்க. நிறைய பேருக்கு தொழில் வியாபாரம் வேறு மாதிரி, இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உஷாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும், உத்தியோகத்தை பிடிச்சிக்கணும், தொழில் வியாபாரத்தை பிடிச்சிக்கணும், கவனம். அதான் சொன்னேன். அடுத்தது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் கேது இருக்கார். 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதில் தான் என்னென்னா ஆன்மீகத்தில் நீங்கள் வரணும், உங்கள் மனசை ஆன்மீகத்தில் திருப்பணும். சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு ஆன்மீகத்தில் கொண்டு வாங்க. ஏன்னா குருவோட 5ஆம் பார்வையே அங்கே விழுது. உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் தெளிவடையும், எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த இடத்த நீங்கள் இப்படி பிடிச்சிக்கணும். புரியுதா? குருவோட 5ஆம் பார்வைங்கிறதுனால அந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கிட்டு லாபத்தை அப்படியே மேன்மை கொண்டு போகணும். அடுத்தது விரயஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லை. ஸோ அயன சயனஸ்தானம் உங்களுக்கு நல்ல வேலை செய்யுது. ஸோ நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்லா உழைங்க, இடமாற்றத்தை எடுத்துக்கோங்க. வேறு வீடு மாறணும் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. வெளியூர் போயிட்டு இந்த குழந்தைகள் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த 4 கிரகங்களோட பிளானட்டரி பொசிஷன், பார்வை பலம், ஸ்தான பலம். ஆக இது எதுக்காக அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தெந்த இடங்களில் எந்தெந்த கிரகங்கள் இல்லையோ அந்தந்த இடத்தின் காரகத்துவத்தை நாம் சரியாக உபயோகப்படுத்திக்கணும். அடுத்தபடியாக எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கிரகங்களின் சுப பார்வை இருக்கோ அதை உபயோகப்படுத்திக்கணும்.
எந்தெந்த கிரகத்தின் அசுப பார்வை எந்தெந்த இடத்தில் இருக்கிறதோ அந்தந்த இடத்திற்குண்டான காரகத்துவத்தை நாம் அப்படியே நெகட்டிவை எடுத்து விட்டுட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அதை எப்படி பாசிட்டிவாக ஆக்கிக்கலாங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டாலே போகிறோம். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கோ. கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ண ஏன்னா உங்களோட ராசிநாதன் செவ்வாயோட அதிபதி முருகனை வழிபாடு பண்ண உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா குரு ரொம்ப பலமாக இருக்கார். சனீஸ்வர பகவான் பிரீத்தி பண்ணுங்கோ. சனிக்கிழமைகளில் சனிக பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் 27 தடவை சனிக்கிழமை சொல்லுங்கள். காகத்துக்கு அன்னம் வைங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆக இந்த 12 இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்கிறேன். எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இல்லையோ பார்வைகள் இல்லையோ அந்தந்த கிரகத்தோட காரகத்துவத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்களோட சுப பார்வை இருக்கோ அதை சந்தோஷமாக எடுத்துக்கணும். எந்தெந்த இடத்துல அசுப பார்வை இருக்கோ அந்தந்த இடத்துல நம்ம கவனமாக இருந்து அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளணும். இந்த மாதிரி பரிகாரம் பண்ண இந்த 12 இடங்களில் இருக்கக்கூடிய இந்த ஸ்தான பலம் கிரகங்களோட ஸ்தான பலம் கிரகங்களோட பார்வை பலம் உங்களுக்கு அற்புதமான பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.